வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்க நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலைத்தரு மாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அப்படி என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடும் போது ஒரு பழமோ 2 பழமோ, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமோ அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமோ எப்படி வேணால் சாப்பிடலாம். சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். அதாவது நம்மளுடைய நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலத்தை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய இந்த அத்திப்பழம் நமக்கு கொடுக்கும். அத்திப்பழம் நம்மளுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான பிரச்சனைகளை சரி பண்ணி நரம்புகளை பலப்படுத்துது. பிரண்டையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு தேவையான பலத்தை பிரண்டை தருவதோடு நரம்புகளையும் வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை நம்ம வாரம் 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் அதை குணப்படுத்துவதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு பிரண்டை எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடுவதால அது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது. இது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலையும் பலப்படுத்தும். எனவே நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கூடுமான வரைக்கும் அப்படியே மாதுளம் பழங்களை ஜூஸாக குடிக்காம சாப்பிடுவது நமக்கு நல்லது. நெல்லிக்காயை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் கொடுக்கும். நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு மண்டலம் எல்லாம் நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது இம்யூன் பவர் வந்து கிடைக்கும். ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடலாம். குறிப்பாக நம்ம நெல்லிக்காய் தொடர்ந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் முன்னாடி தடுக்கப்படும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. தொடர்ந்து வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாம் வெற்றிலை தடுக்குது. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு அப்படின்றதால தொடர்ந்து வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா கண் நரம்புகளோட சேர்த்து உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நரம்புகளும் பலமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு முருங்கைக்கீரைகளை எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்கும். பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதால் நரம்புகள் மற்றும் எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ அந்த நம்மளுடைய உடலும் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளும் எலும்புகளும் நமக்கு வந்து பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் ஏதாவது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகள் ஆரம்பித்து வளரக்கூடிய இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். ஸோ எந்த பழமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பழங்களை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் பலமாக இருக்கும். கீரைகள் பழங்கள் போலவே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும் போது நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து கீரைகளை சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் வேற கீரைகளை மாற்றி சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். நரம்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன.
இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படின்றதால விதைகள் மற்றும் நட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியை வேண்டும் அப்படின்னா நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக இருக்கு அப்படின்றதால மாதத்துல 4 தடவை, அதாவது வாரத்துல ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறலாம். ஓட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம வெஜிடேரியனாக இருந்தோம் அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையுமே விட்டமின் பி அதிகமாக தான் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவை எல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நரம்புகளையும் ஓட்ஸ் பலப்படுத்தும். கடல் உணவுகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். சீ ஃபுட்ஸு, ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12. ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதம் போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீன்களில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஆகவே வாரத்தில் 2 நாட்கள் அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவன் முன்னாடியே வராமல் தவிர்க்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் சிக்கன், மாட்டிறைச்சி போன்றவற்றை அப்பப்போ சேர்த்துக்கலாம். ஆட்டிறைச்சி போன்றவற்றையும் சுழற்சி அடிப்படையில் சேர்த்துக்கலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ இறைச்சி உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். முழு தானியங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே குழந்தைகள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டுமின்றி பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸு, மீன் போன்றவற்றை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நரம்புகள் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பலமாக இருக்கும். சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் பலம் பெறும். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்யவும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான ஒரு முக்கிய பகுதியாக, ஒரு ஒருங்கிணைந்த முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. ஸோ நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்புகளை பலமாக பாதுகாத்துக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்வதோட இந்த உணவுகளையும் தொடர்ந்து சாப்பிடும்போது நரம்புகள் பலமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவாக மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.